இதுதான் கைஸ் இந்த மக்கள் கோரிக்கையோட ஃபுல் வீடியோ. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம அம்மா கோரிக்கை வைக்க போகிறாங்க, மக்கள் கோரிக்கையை. ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள், தவ புதல்வன் ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்றால், நீங்கள் போக்குவரத்து துறைக்கு மிக நஷ்டத்தை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நஷ்டத்தை கொடுத்திருக்கீங்க ஐயா. நீங்க நல்லது செய்வீங்கன்னு நாங்க உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டதுக்கு போக்குவரத்து துறையை மிகவும் நலிவடைய வச்சிருக்கீங்க. இலவச பேருந்து கொடுத்தீங்களே, அந்த ஊழியர்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கு உணவு ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்களா? தண்ணி ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்களா? அவங்க எப்படி வருமானத்தை வச்சு அவங்களோட சம்பள பணத்தை வச்சே எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பஸ் ஓட்டிட்டு வீட்டுக்கு போவாங்களா? நீங்க எதுவும் இலவசமா கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து சாராய கடையை முதல்ல மூடுங்க. சாராயத்தை குடிச்சு 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 தமிழ்நாட்டில் எந்த ஆம்பளையும் இருக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் பொம்பளைங்களே இருக்கணும். மகளிருக்கு மகளிருக்கு மகளிருக்குன்னே கொடுக்குறீங்களே, ஆண்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கீங்க ஐயா? நீங்க இது சாப்பாடு போடுறேன்னு சொல்றீங்க, காலை உணவு கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்துக்குன்னு சொல்றீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்றாரு, சேர்ல உட்கார்றாரு, வீட்டுக்கு போயிடுறாரு கார்ல. அவர் வர்றாரு, உங்க பையன் வர்றாரு, சிரிப்பு போட்டுட்டு காமெடி போட்டுட்டு போயிடுறாரு. நீங்க வர்றீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்க. 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் உங்களை யாருன்னு தெரியும். உங்களுக்கு தமிழக முதல்வர் ஆகிறதுக்கு நாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். ஏழை எளிய மக்களுக்கு நீங்க இன்னும் செய்யலாம். விவசாயத்தை நீங்க இன்னும் வளர்க்கலாம். அரிசி 60 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்கிது, 100 ரூபா விற்கிது. விலைவாசி ஏற்றமா இருக்கப்ப டிக்கெட்டை எதுக்கு? பஸ் டிக்கெட்டு 10 ரூபா கொடுத்து போறாங்க. அந்த கிட்ட முதல்ல நீங்க வாபஸ் வாங்குங்க. கொடுத்தீங்கல்ல, இவ்வளவு நாள் கொடுத்துட்டீங்க. போக்குவரத்துக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிட்டு. இனிமே போக்குவரத்து ஊழியர்களா ஸ்ட்ரைக் பண்ணணும். உங்களுக்கு இலவசமா கொடுத்தீங்களே, உங்க வீட்டு வருமானத்துல இருந்து இல்ல கலைஞர் ஐயா பணத்துல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பஸ் வாங்கி 10 பஸ் ஃப்ரீயா விட்டு உங்க வீட்டுல உள்ள டிரைவர் கண்டக்டரை விடுங்க. அரசு ஊழியர்களையும் அரசு பஸ்களையும் நீங்க முதல்வர் ஆகணுங்கிறதுனால, ஓட்டு போடணும் மக்களுங்கிறதுனால இலவச பேருந்துன்னு சொல்லிட்டீங்க. அந்த கண்டக்டர் டிரைவர் எப்படி போனா என்ன, அவங்க பசியில போனா என்ன, அவங்க அடிபட்டு செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன? கேரளாவில் வெள்ளம் போனுச்சு, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன நிதி உதவி செஞ்சிருக்கீங்க? நீங்க நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜெயிக்கல, ஒருத்த நாட்டுல நீங்க ஜெயிக்கல. விவசாயத்தை பத்தி பேசுமா? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? விவசாயத்தை பத்தி பேசுமா? விவசாயத்துக்கு ரசாயன உரம் போட்டு மக்கள்லாம் சாப்பிடவே முடியல. அரிசியை ரேஷன் அரிசிங்கிறீங்க, அங்கேயும் ரேஷன் அரிசியை பதுக்கிடுறானுவ. பள்ளிக்கூடத்துல சோறு போடுறேங்கிறீங்க, அங்கேயும் அரிசி திருட்டு போயிருது, முட்டை திருட்டு போயிருது, அங்க இருக்கவங்க திருடிடுறாங்க. சரி, பேங்குக்கு போனா ஆதார் கார்டு கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கேட்குறீங்க. சாராயம் வாங்கறதுக்கு ஆதார் கார்டு வேண்டாமா? சாராய கடையில மட்டும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேண்டாமா? அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆட்சி பண்ணிக்குவீங்க. 2 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்கம்மா உதயசூரியனுக்குன்னு வந்து கேட்க போறீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து கேட்க போறீங்க? ஒரு நாளைக்கு போக்குவரத்துல 1 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஆயிட்டு இருக்கு. ஒரு அரசு ஊழியர்கள் திக்கி திணறி பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் இலவசமா கொண்டு விடணுமா? 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு, எல்லாருக்கும் ஃப்ரீ. அவங்களுக்கு ஒர்க்கர் பாஸ் கொடுக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் ஃப்ரீ. ஏழை எளிய மக்களுக்கு உங்களோட ஒரு உதவி கூட போய் சேரல. நான் வந்து எதிர்கட்சி கிடையாது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு. நானும் உங்க கட்சி தான். அநியாயம் தாங்க முடியல. குடியக்காரன் பொட்டி கடையா சாராயம் விற்கிறான். சாராயத்துலதான் தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரணுமா? வேற எந்த வருமானமும்? போக்குவரத்தை நஷ்டம் அடைய வச்சுட்டு சாராய கடையை உயர்த்தி இருக்கீங்க. இதான் நீங்க செஞ்ச நல்லதா? நீங்க ஓட்டு கேட்குறப்ப என்ன சொன்னீங்க? மது விலக்க அமல்படுத்துற அப்படி இப்படின்னு கனிமொழி சொன்னாங்கல்ல, அதான் செய்ய வேண்டியதானே? மக்களுக்கு செய்ய வேண்டியதானே? ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டியதானே? உங்க வீட்டு பணத்தை எடுத்து செய்ய சொல்லல, எங்க நாட்டு பணத்தை எடுத்து எங்களுக்கு செய்ய சொல்றோம். கேரளாவுக்கு வெள்ளம் போனா நீங்க 5 நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்க மாட்டேன்னு பேச முடியுமா? சரி, இப்ப நீங்க என்னதான் முடிவு பண்றீங்க ஐயா? இப்ப பொதுமக்களுக்கு சார்பில் தான் இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன். நான் வந்து அரசியல்வாதி ஆகணும் கிடையாது. இன்னைக்கு வர்ற விஜய்க்கு பார்த்துட்டு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க, விஜய் ஜெயிச்சிருவானோன்னு.
ஓகே நீங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு செய்யுங்க, நல்லது செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம். ஒருத்தராட்டுல எல்லாம் கோயில் இருக்கு, இலவச சாப்பாடு போடுங்க, அன்னதானம் செய்யுங்க. 5 நிமிஷம் ரீச் ஆயிடுச்சுமா. போக்குவரத்துல கொண்டு போய் கை வைக்காதீங்க. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி லைக் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் வந்து முதல்வர் அவர்களுக்கு நன்றி. கோரிக்கைன்னு சொல்லிடு டாப்பிக்கை. கோரிக்கை விடுத்துள்ளேன். ஐயாட்ட இருந்து தக்க பதில் வரணும். தக்க பதில் வராட்டி தலைமைச் செயலகத்துல வந்து போராட்டம் நடத்துவேன். உங்களோட சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ ஹலோ गाइस, உங்களோட சப்போர்ட் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாரும் வந்து ஷேர் கிடையாது, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நம்ம தமிழக மக்கள், இல்லைன்னா சாராய மக்கள் ஆயிருவோம். எல்லாரும் சேர்ந்து அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோ கொஞ்ச நாளாக வரதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேலில் கொஞ்சம் எடிட்டிங் மிஸ் ஆகிட்டு, ஸோ இனிமேல் வந்து நம்ம கேமிங் வீடியோலாம் வர ஆரம்பிச்சிடும் ஏன் டாபிக் இடத்துக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போட்டாங்க. இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். பை பை, டாட்டா, பை கைஸ்.